அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு சட்டமன்றத்தில் நம்மளுடைய முதல்வர் விஜய் அவர்கள் இல்லாதனால பார்த்தீங்கன்னா, எப்படி சொல்றது, ஒரு காரசாரமா இல்லாம போச்சு. ஆனா மிகப்பெரிய விவாதங்கள் நடந்திருக்கு. ரேஷன் அரிசியில ஆரம்பிச்சு ஜாக்கி ஜட்டி வரைக்கும் போய் முடிஞ்சிருக்கு. இனோவா கார் விஷயம் அப்படின்றது இன்னைக்கு பெருசாயிருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா பேச போறோம். சர்க்கார் பட பிரச்சனையில ஆரம்பிச்ச அதிமுகவுடைய ஒரு சறுக்கல் இன்னைக்கு வரைக்கும் வந்து நிக்குது அப்படின்றத அமைச்சர் புஷியானந்த் அவர்கள் சொன்னது. நேத்துல இருந்து அதிமுகவுடைய ஐடி விங் போட்டு தரமாரியா வந்து வலைதளங்களால் வந்து பயங்கரமான நெட்டிசன்களால் பகிரப்பட்டு வர ஒரு விஷயம். இதை நம்ம விரிவா பேசுவோம். இன்னைக்கு நடக்கவிருக்கும் 31வது தென் மாநில முதல்வர்களுடைய மாநாட்டில் நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் DK சிவகுமார் அவர்களுக்கு நேராகவே 2 விஷயம் பேசியிருக்காரு. இதை பத்தி நம்ம பேச போறோம். முதல்வர் விஜய் அவர்கள் பேசினதை கேட்ட அமித்ஷாவே ஷாக்கான விஷயம் 2 இருக்கு. அதெல்லாம் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நான் சொல்றேன். பார்த்துட்டு 4 பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்மளுடைய வீடியோக்கு ஒரு லைக்கை பண்ணிடுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லிடுங்க. வீடியோக்கு கீழே ஹைப்புன்னு ஒன்று வரும், கமெண்ட்டை தள்ளினீங்கன்னா அதையும் கொடுத்துருங்க. ஓகே, இன்னைக்கு சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் காரசார விவாதங்கள் இல்லை. ரேஷன் அரிசி பிரச்சனை அப்படின்றது இன்னைக்கு பெருசாக பேசப்பட்டுச்சு. அது போக பார்த்தீங்கன்னா தொழிலாளர்கள் நலம், இன்னைக்கு விவசாயிகள் மற்றும் தொழிலாளர்கள் நலத்தை பற்றி ஏகப்பட்ட அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து இன்னைக்கு பெருசாக பேசிட்டு இருக்காங்க. குறிப்பாக பிரேமலதாவாக இருக்கட்டும், பாமகவுடைய அன்புமணி அவர்களுடைய மனைவியான சௌமியா அன்புமணியாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், எங்க கார் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இப்படி கார்லாம் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எல்லாருமே முன்வைக்கிறாங்க. நம்மளும் இதை பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நேத்துல இருந்து அந்த சன் டிவி மற்றும் திமுக ஊடகங்கள்ல வெளியில வர விஷயம். ஆனா இது வந்து உண்மையை பாருங்க. இப்பதான் 2 நாளா, நேத்துல இருந்து இன்னைக்கு 2 நாளா பாத்தீங்கன்னா உண்மையை போட்டுக்கிட்டு இருக்காங்க செய்தி. டிவிகே உடைய அந்த 2 உறுப்பினர்களுடைய சொத்து பட்டியல், ஏன்னா அது வந்து வேட்புமனுல கொடுத்துருக்கிற ஒரு விஷயம். இந்த 2மே உண்மை. கிட்டத்தட்ட 4.5 கோடி ரூபாய் சொத்து ஒருத்தருக்கு இருக்கு, ஒருத்தருக்கு 20 கோடி ரூபாய் சொத்து இருக்கு. தேர்தல் பிரமாண பத்திரம் இருவர்கிட்டையும் பாத்தீங்கன்னா ஒருத்தட்ட 4 கார் இருக்கு, ஒருத்தட்ட இப்ப வாங்கியிருக்கிற காரோட சேர்த்து 3 காரா என்னமோ சொல்றாங்க. மனைவியோட சொத்து வேற, ரைட்டா? இவங்களுக்கு எதுக்குங்க இப்ப காரு அப்படின்ற ஒரு விஷயம். அந்த ஒரு படத்துல நம்ம ரஜினி முருகன் இல்ல வருத்தப்படாத வாலிபர் சங்க படம்னு நினைக்கிறேன். ஐயா உங்கள்கிட்ட இவர் இன்னோவா கார் கேட்பாங்கய்யா, இன்னும் போனா ஜாக்கில ஜட்டிலாம் கேட்பாங்கயான்னு சொல்லி நம்ம சூரியோட காமெடி ஒன்று இருக்கும். அந்த காமெடி மாதிரி தான் இன்னைக்கு நம்ம முதல்வர் அவர்கள்ட்ட இத்தனையோ கார் இருந்தாலும் சின்ன பசங்களாம் இந்த கைக்கு ஒன்று இந்த கைக்கு ஒன்று முட்டாய் கொடுங்கன்னு கேட்கும்போது எனக்கு இந்த வீட்டுக்கு ஒன்று அந்த வீட்டுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கார் கேட்பாங்க. அந்த மாதிரி ஐயா கொடுக்குற காரா இனோவா கார் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம எம்எல்ஏ ஒருத்தர் கேட்டிருப்பாரு. அவருடைய மொடக்குறிச்சி எம்எல்ஏ அவருடைய 20 கோடி ரூபாய் சொத்தை வந்து இன்னைக்கு வேட்புமனு எடுத்து போட்டு வச்சு இன்னைக்கு வலைதளங்கள்ல பயங்கரமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. அதே போல சபரி ஐயங்காரன் அவரை சொல்றதுக்கும் நம்ம ஒண்ணும் இல்லை. ஏன்னா இப்போ ஒரு டிஃபெண்டர் கார் வாங்கியிருக்காப்ல, ஆல்ரெடி தேர்தல் பிரமாணத்துல 2 கார் இருக்கிறதா கொடுத்துருக்குறாப்ல. அப்புறம்னா எதுக்கு உங்களுக்கு காரு? நீங்க மக்களுடைய வரிப்பணத்துல நீங்க சும்மா வந்து செலவு பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா? இது எப்படிங்க நியாயமா இருக்கும்? கார் இல்லாதவங்க வாங்கிக்கோங்க. 90% பேர்கிட்ட இன்னைக்கு கார் இருக்கு. இந்த காசை வச்சு ஏதோ ஒரு விவசாயிகளுக்கோ இல்ல பொதுமக்களுக்கு ஏதோ ஒரு சலுகையோ ஏதோ ஒண்ணு பண்ணலாம். அந்த பாலுக்கு இப்போ 3 ரூபாய் ஏத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நியாயமான கேள்வி, இதுதான் நியாயம். நான் சொன்னதும் இதுதான். இதை பத்தி உங்க கருத்தை முதல்ல சொல்லிடுங்க. ஏன்னா கார் அப்படின்றது இன்னைக்கு திமுக காரங்கள்ட்ட இல்லாத காரா? அடுத்து ரேஷன் பிரச்சனை. இன்னைக்கு ரேஷன் அரிசி சாப்பாடை தான் திமுகவுடைய சில எம்எல்ஏக்கள் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி முழு பூசணிக்காய சோத்துல மறைச்சிருக்காங்க. யோசிச்சு பாருங்க. ரேஷன் அரிசி சாப்பிட்றது இன்னைக்கு ஒரு சாதாரண வந்து நடுத்தர மக்களே இன்னைக்கு 80 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்குற நிலைமை. 60 ரூபாயா இருந்துச்சு, இப்போ 20 ரூபாய் ஏறி போச்சு. 80 ரூபாய் கொடுத்து அரிசி வாங்கும்போது ரேஷன் அரிசியில எப்படிங்க எம்எல்ஏக்கள் சாப்பிடுவாங்க? இதெல்லாம் வந்து படமாங்க, நான் ரீல்ஸா ஓடிட்டு இருக்கு, காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் திமுக எம்எல்ஏக்கள் எப்படிங்க சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நம்மளே கேட்குற மாதிரி இருக்கு. மக்களும் இதே தான் கேட்குறாங்க. ஒரு ரேஷன் அரிசி போய் நீங்க கடையில வாங்கினீங்கன்னா அந்த ஒரு சில அரிசிகள் கொஞ்சம் மோசமான நிலைமையில இருக்கும், வாடை அடிக்கும். ஒரு சில அரிசி நல்லா இருந்தா அந்த மாவுக்கோ இட்லி அரிசிக்கோ இல்ல அந்த மாவு கூட சேர்த்து வைக்கிறதுக்கு இல்ல ஏதோ ஒரு இடியாப்பம் பிணைகிறதுக்கான அந்த புழுங்கல் அரிசி மாவா யூஸ் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட 10 தடவைக்கு மேல கழுவணும், ரைட்டா? இதுதான் இன்னைக்கு ரேஷன் அரிசியோட நிலைமை. இன்னும் தாண்டி போனீங்கன்னா ஆடு மாடு வச்சிருக்கிறோம், உணவா போட்டுக்கிறாங்க, கோழிக்கு தீவனமா போடுறாங்க. இதுதான் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் சொன்னது. ஆனா அதிமுகவுடைய ஒரு எம்எல்ஏ எந்திரிச்சு சொல்றாப்ல, இது வந்து இலவச அரிசி கிடையாதுங்க, விலையில அரிசி அம்மா கொடுத்தது, இதெல்லாம் மக்கள் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே டிவிகேக்காரன் நம்மளுடைய ஆதவர்ஜுனா அவர்கள் டக்குன்னு எந்திரிச்சு பயங்கரமா வந்து இன்னைக்கு கத்திட்டாப்ல. இது தப்பு, சன்னா ரகர்ல வந்து நீங்க அதிகமா ஊக்குவிக்கணும், முதல்வர் அவர்கள் ஊக்குவிச்சிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னால நீங்க பொது நெல்லை வச்சு நீங்க இவ்வளவு பெரிய ரேஷன் அரிசி ஒவ்வொன்றும் இவ்வளவு பெரிய சாப்பாடா இருக்கும், மக்களால சாப்பிட முடியாது, இது வந்து வேஸ்டா தான் போகும். நீங்க கிலோ கணக்குல ரேஷன் அரிசியில ஃப்ரீயா கொடுத்து என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்டிருப்பாங்க. ஆனா இந்த சன்னா ரக அரிசியா இருக்கும்போது இது முதல்ல ரேஷன் கடைக்கு வருமா அப்படின்னே நமக்கு பெரிய கேள்வி. ஏன்னா தனியார் ஆலைகள் இவங்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போயிடுறாங்க. இன்னைக்கு மக்களுடைய அந்த ஒரு
எப்படி சொல்றது, ஒரு 80 ரூபா கொடுத்து அரிசி வாங்குற இடத்துல இந்த 80 ரூபா அரிசியோட நிலைமை இன்னைக்கு ரேஷன் அரிசியில கிடைச்சிச்சுன்னா நம்மளுடைய தமிழ்நாடே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வெளிநாடாவே மாறிடும், அந்த மாதிரி ஆயிரும். அதனால இது வந்து வாய்ப்பே இல்லைங்க அப்படின்றது ஒரு சில பேரோட வாதம். அப்படி நீங்க மீறி கொடுத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு தாங்க, இந்தியாவிலே தமிழ்நாடு தாங்க முதன்மை மாநிலம். ஏன்னா ரேஷன் சாப்பாடு அப்படின்றது இன்னைக்கு வந்து கண்ணுக்கு முன்னால வந்துட்டு போற ஒரு விஷயம். பொதுமக்கள் அதை ஏங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் விவாதமா போச்சு. அது போக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய முதல்வர் அமைச்சர் கோவளத்துல அந்த மிகப்பெரிய ரெசார்ட்ல 31வது தென் மாநில மண்டலங்களுக்கான முதல்வர்கள் மாநாடு. இதுல DK சிவகுமார் அவர்களுடைய அருகாமை பக்கத்துல இங்கிட்ட அமித்ஷா அவர்கள் நடுவுல நம்ம முதலமைச்சர் அவர்கள் உட்கார்ந்துருந்தாரு. போகும்போதே பாத்தீங்கன்னா பயங்கர பஞ்சாயத்து, ECRல மிகப்பெரிய ஒரு டிராபிக் ஜாம். அது போக தாண்டி போகும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய முதல்வர் அவர்களை வழிமறித்த சில தொண்டர்கள் இதெல்லாம் தாண்டி உள்ள போயிட்டு அமித்ஷா அவர்களே நேற்று இரவே வந்து இரவு விருந்து நடந்திருக்கு. நான் என்னென்ன பேசியிருக்காங்கன்னு நேற்று வீடியோல நான் சொல்லிட்டேன். அப்ப இன்னைக்கு காலையில சந்திக்கும் போது பாத்தீங்கன்னா என்ன விஷயத்தெல்லாம் முதல்வர் பேச போறாருன்னு ரொம்பவே ஆர்வமா இருந்தாங்க. ஏன்னா பொது ஊடகங்களுக்கு உள்ள வந்து தடை போட்டிருக்காங்க. சில ஊடகங்கள் மட்டும்தான் உள்ள அனுமதிச்சிருக்காங்க. ஒரு சில செய்திகள் தான் வருது. அத்தனை முதலமைச்சர்கள் முன்னிலையிலும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் காவிரி நதிநீர் பங்கீடு, பரந்தூர் விமான நிலையம் மற்றும் விவசாயிகளை இப்ப சுண்டு கொண்ட அந்த மிகப்பெரிய பிரச்சனை இதெல்லாம் பேசியிருக்காங்க. கேரளாவுடைய முதலமைச்சர் சதீசன் அவர்கள் கனிம வளத்தை தமிழ்நாடு நிப்பாட்டி இருக்காங்க 3 மாசத்துக்கு. இது என்னன்னு பேசி எங்களுக்கு பைசல் பண்ணுங்க, நிறைய கட்டடங்கள் வந்து பாதியில கட்டாம கிடக்கு அப்படின்ற விஷயம்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து இன்னைக்கு அமித்ஷா அவர்கள் காது கொடுத்து பொறுமையா கேட்டிருக்காரு. DK சிவகுமார் அவர்களை பொறுத்த வரைக்கும் இதெல்லாமே வந்து அவங்க முன்னாடி சொல்லும்போது அவரும் வந்து பேசினாரு. இங்கிட்டு ஒரு பக்கம் முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு வந்து ராஜமோகன் அவர்கள் பரிசெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா முதலமைச்சர் விஜய் அவர்கள் எதுவுமே கொடுக்கல. இதெல்லாமே வந்து எதிர்ப்பை காட்டுற விதமா இருக்கு. ஆனா இன்னைக்கு முதலமைச்சருக்கு எதிராக பேசின DK சிவகுமார் அவர்கள் இந்த ஒரு அணை அமைஞ்சிச்சு அப்படின்னா கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு சேர்ந்தே பயன்பெறும், வீணாக அந்த தண்ணி போய் கடல்ல கலக்காது, இது வந்து அணை கட்டுறது அப்படின்றது நல்ல விஷயமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை சொன்னாரு. ஆனா கூட நம்ம முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே காதில் எடுத்துக்கல. எங்களுக்கு அணை வேணாம்னா வேணாம் தான், எங்களுடைய மக்களுடைய விவசாயிகளுடைய பிரச்சனைக்கு தமிழக அரசு எப்பவுமே துணை நிற்கும், இதுக்கு மத்திய அரசும் துணை நிற்கணும், விவசாயிகள் கூட மத்திய அரசு நிற்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை இன்னைக்கு போல்டா பேசியிருக்காங்க நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள். ஆந்திரா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுடைய ஒரு விஷயத்துக்கு ரொம்பவே வந்து இணக்கமா இருக்காங்க. காரணம் என்னன்னா கிருஷ்ணா நதிநீர் பங்கீடு அப்படின்றது எப்படி நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு நம்ம மேகமலை அப்படின்றது ஒரு பிரச்சனை, காவிரி நீர் பிரச்சனையோ அதே போல ஆந்திராவுக்கு கிருஷ்ணா நீர் அப்படின்றது நதிநீர் அப்படின்றது ஒரு பிரச்சனை. இதுக்கும் கர்நாடகாவுக்குமே பஞ்சாயத்து நடந்து உச்சநீதிமன்றம் வரையும் போயிருக்கு. இன்னைக்கு இந்த ஒரு பிரச்சனையில ஆந்திரா சந்திரபாபு நாயுடு அவர்கள், புதுச்சேரியுடைய ரங்கசாமி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு துணை நிற்கிறாங்க அப்படின்றதே பெரிய விஷயமா இருக்கு. இந்த ஒரு நதிநீர் பங்கீடு அப்படின்றது இந்த தலைமுறையோட மட்டும் போகாது, வரக்கூடிய தலைமுறையும் பாதிக்கும். இந்த அணை கட்ட போடுறத நீங்க இதோட ஸ்டாப் பண்ணிருங்கன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்த நம்ம முதலமைச்சர் அவர்கள் எடுத்து சொல்லியிருக்காங்க. அமித்ஷா அவர்கள் என்ன அதுக்கு பதில் சொல்ல போறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தோட உற்று நோக்கி போய்கிட்டு இருக்கு. அந்த பேச்சுவார்த்தை இன்னும் முடியல. முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்த வீடியோல வந்துடுறேன். அது கூட பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துல இருக்கிற காவல்துறைகளுக்கும் ஒவ்வொரு தனிப்படைகளுக்கும் ஊழல் தனிப்பிரிவு ஒண்ணு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்காங்க. இன்னைக்கு காவல்துறை விஷயமே அப்படின்றது இன்னைக்கு பயங்கர பஞ்சாயத்தா போயிட்டு இருக்கு. அவங்க பணம் வாங்கிடுறாங்க, இங்க பணம் வாங்கிடுறாங்க, வண்டியை நிப்பாட்டினா வந்து பாத்தீங்கன்னா சும்மா அந்த ஊழல்ல அந்த இது வாங்கிக்கிட்டு எங்கள்ட்ட வந்து பணம் கொடுத்து அனுப்புறாங்கன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்களுக்கு எதிராக ஊழல் தடுப்பு பிரிவு காவல்துறைக்காக வந்திருக்கிறது இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அதை பத்தி நம்ம அடுத்த விஷயமா வீடியோவா பேசுவோம். அடுத்து தமிழகத்துல பாத்தீங்கன்னா ஊட்டியில நேத்து தஞ்சாவூர்ல அந்த ஆகாஷ் பிரச்சனை ஒண்ணு பாத்தீங்களா, காவல்துறை அடிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அதே பஞ்சாயத்து ஒண்ணு ஊட்டியில நடந்தது. மீண்டும் ஒரு ஆசிரியர் காவல்துறையோட சேர்ந்த ஒரு நபரை கைய பயங்கரமா வந்து கன்னத்துல அரைஞ்சிருக்காரு, குடிபோதையில இருந்திருக்காரு. இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா அடுத்த வீடியோல பேசுவோம். இன்னைக்கு காவல்துறையினர் மக்களை தாக்குறாங்கன்ற கம்ப்ளைண்ட் போய் காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லையா அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இதை பத்தி நம்ம விரிவா பேசுவோம் அடுத்த வீடியோல. நன்றி, வணக்கம். நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க.